பேரன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களை, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, 1:3 அப்படின்ற ரேஷியோவில் சிவிக்கு கூப்பிட போகிறாங்களா, அல்லது 1:2 அப்படின்ற மாதிரி கூப்பிட போகிறாங்களா, 1:3 1:2 அப்படின்ற ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, முதல் 20 இடங்களில் யார் இருக்காங்க, அதாவது ஒரு 150 பணியிடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பணியிடங்களில் முதல் ஒரு 20 இடங்களில், முதல் மதிப்பெண்களில் ஒரு 20 இடங்களில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய அனலைஸ் வந்து நம்ம பண்ணோம். அப்படி பார்க்கும்போது இந்த அனலைஸ்க்கு ஏறத்தாழ இந்த 56 சப்ஜெக்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 56 சப்ஜெக்டையும் எடுத்துக்கிட்டு அதில் பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள் இது வரைக்கும் எப்படியும் ஒரு 500 பேராவது பேசியிருப்பாங்க. அவர்கள் பேசியது, அதே மாதிரி வந்து நம்மிடம் வந்து நேர்முக தேர்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே நம்மிடம் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்க, மெட்டீரியல் வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பார்க்குற போது இந்த முதல் 20 இடங்களில் பெரும்பாலானவர்கள் வந்து பிஜி அசிஸ்டண்ட், அதோடு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடியவர்களே அவங்க தான் அந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தெரிய வருது. இப்போ இந்த ஃபஸ்ட் பேப்பர் மார்க்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலான சப்ஜெக்ட் ஒரு 1-2 சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப கேள்விகள் வந்து ரொம்ப நுணுக்கமாக கேட்டிருந்தது. அந்த முதல் முறையாக இந்த தேர்வை எழுதுகிற காரணத்தினால நம்மளுடைய பேராசிரியர்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்தது. கேள்வி என்ன இவ்வளவு கடுமையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருந்தது. அந்த கேள்விகளில் பெரும்பாலும் வந்து நல்ல பணி அனுபவம் வைக்கப்பட்டவர்கள், நல்ல வந்து வயது அடிப்படையிலேயும் வந்து பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து இந்த 75லேருந்து 85 மதிப்பெண்களுக்குள்ளாக அவர்கள் வந்து அப்படியே தேங்கி நின்றுட்டாங்க. ஆனால் இந்த தேர்வை வந்து ரொம்ப எளிதாக அட்டன் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து இந்த படிக்கிற முறை தெரியும், எந்த மாதிரியான கேள்விகள் வரும், அந்த கேள்விகளில் 4 விடைகளில் எப்படி வந்து 3 விடைகளை விட்டுட்டு ஒரே ஒரு விடையை எப்படி வந்து தேர்வு செய்கிறது அப்படின்ற அந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். நிறைய தேர்வுகள் எழுதியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தேர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, தாய் மாணவர் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா, அந்த தாய் மாணவர்லேருந்து ஒரு நாள் அடுத்த நாள் டெஸ்ட் வச்சுருவாங்க. 20 கொஷினுக்கு வந்து டெஸ்ட் வச்சுருவாங்க. பாரதியார் இன்றைக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா பாரதியார்லேருந்து எடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாடத்திலேயும் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களுடைய பேசிக் தரவுகள் எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது அவர்களுடைய மதிப்பெண்களை கூட்டுவதற்கு ஒரு பெரிய காரணியாக இருந்திருக்கு. அதை விட வந்து நிறைய டெஸ்ட் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். கடந்த 20 ஆண்டுகளாக நான் நம்மளுடைய டிஆர்பி நான் நடத்திட்டு வரேன். 20 ஆண்டுகளாகவும் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு சொல்கிறேன், யூஜிடிஆர்வி இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் தேர்வு தான் இங்கே ரொம்ப முக்கியம். தேர்வு தான் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தேர்வு தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவர்களுடைய வெற்றி அப்படின்றது தீர்மானமாகுது. ஸோ அந்த அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நல்ல தேர்வு, நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ் பேப்பர் அப்படின்றது வந்து சாதாரண ஒரு பேப்பராக போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திரும்பவும் வந்து இல்லை. ஏன்னா இது எல்லாமே அவர்கள் ஏற்கனவே பார்த்தது. இன்னொன்று, இந்த தலைப்புகள் எல்லாமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற தலைப்புகள். அதுதான் அவர்களுடைய கொஞ்சம் மதிப்பெண் அதிகமானதற்கும் காரணம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து மற்றவர்களை விட கொஞ்சம் கூடுதலான மதிப்பெண் பெற்றதற்கும் காரணம், நம்ம முதல் முறையாக ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தலைப்பும், இப்போ சுற்றுச்சூழல் அப்படின்னாக்க நம்மளாம் வந்து 360 பேஜ் கொடுத்தோம். அதே மாதிரி வந்து ஆக்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 360 பேஜ் கொடுத்தோம். அப்போ 300 பேஜ் அப்படின்றது வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் படிக்கிறது அப்படின்றது, ஒவ்வொருத்தர் 2 தலைப்புகளை தேர்ந்தெடுத்து படிச்சிருந்தாலும் கூட, நான்லாம் 3 தலைப்பும் கொடுத்தேன், 5 தலைப்பும் கொடுத்தேன், சில பேர் 6 தலைப்பு கூட வந்து மெட்டீரியல் வாங்கி படித்தாங்க. அப்போ வந்து இவ்வளோ படிக்கும்போது ஏறத்தாழ இதுலேயே அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 பக்கங்களை அவர்கள் வந்து மனப்பாடம் செய்ய வேண்டியதாக இருந்தது, படிக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கப்புறம் வந்து கேள்வியும் வந்து அதுக்குள்ளே இருந்து தான் வந்தது. அது எதுவும் கேள்வி வந்து வித்தியாசமாக எங்கேயும் வந்து வெளியிலேருந்து கேட்டுறல,
பெருசாக வந்து மதிப்பீடு செய்கிற மாதிரியோ அல்லது ஒரு பெருசாக வந்து விவாதம் பண்ணுற மாதிரியோ இது சரியா இது தப்பா இந்த மாதிரிலாம் அலசி ஆராயுங்க அந்த மாதிரிலாம் கேட்கல. கேள்வியும் கொஞ்சம் எளிதாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர்கள் வந்து இது புதுசு, பாடத்திட்டம் புதுசு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அவர்களை விட இவர்கள் வந்து கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே அப்படின்னு சொல்லி மேக்சிமம் உள்ளே வந்திருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது. 2வது இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட். இப்போ மேக்ஸிமம் அவங்களும் வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வந்து அவங்க ஆல்ரெடி பிஜி டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன இதில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஏற்கனவே தேர்வு எழுதி வெற்றி பெற்று போய் பணியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். நம்ம யாரையும் வந்து குறைவாக மதிப்பிட வேண்டாம். ஏன்னா பிஜிடிஆர்பி தேர்வு அட்டன் பண்ணுறது, பிஜிடிஆர்பியில் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒருத்தருடைய இதை பொறுத்து, அவர்களுடைய ஆர்வத்தை பொறுத்து 10 ஆண்டுகள் படிச்சிருக்காங்க, 7 ஆண்டுகள் படிச்சிருக்காங்க, 5 வருஷம் படிச்சிருக்காங்க, 4 வருஷம் படிச்சிருக்காங்க. ஒரே வருஷத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட நான் கணக்கு கொடுத்துருக்குறேன். அதிகபட்சமாக ஒரு 1% அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் படிச்சுட்டு வருவாங்க, பிஎட்டை முடிப்பாங்க, அப்படியே என்ன செய்வாங்கன்னா எக்ஸாம் எழுதுவாங்க, போயிடுவாங்க. அந்த 1% மட்டும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த 1% மட்டும் அப்போவே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு கோச்சிங் சென்டருக்கு 4 கோச்சிங் சென்டர் போய் டெஸ்ட் பேட்ச் போட்டு 1 மார்க்கில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் 2-3 முறை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்காம அடுத்த முறை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தேர்வுமே குறைஞ்சபட்சம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது. ஒருத்தர் வந்து ஒரு 4 தேர்வு அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அப்படின்றது அதிலே போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு 10 ஆண்டுகள் தீவிரமாக அவங்க சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சப்ஜெக்டோடையே ஈர்க்கக்கூடியவர்கள் அவர்கள். அந்த சப்ஜெக்டை நல்லா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பேசிக் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம கல்லூரி பேராசிரியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை ஒன்று இருக்குது. அதை வந்து அது குறை கிடையாது, ஏன்னா இது வரைக்கும் நமக்கு பழக்கம் இல்லை. என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கல்லூரியில் பாடம் வந்து பிரமாதமாக எடுக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய பேராசிரியர்கள். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா, அவர்கள் இந்த 4 1 மதிப்பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 15 மார்க் தான் கொடுப்பாங்க. அந்த 15 மார்க்கு யூஜி பையனுக்கு பிஜி பையனுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அந்த 15 மார்க்கு நம்ம வந்து பெருசாக மெனக்கெட்டு அவர்களுக்கு கொஷின் எடுத்து கொடுத்து அந்த சொல்லக்கூடிய அந்த மாடல் எக்ஸாம் தவிர, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அரசு கல்லூரிகள்லாம் மாடல் எக்ஸாம் மட்டும்தான் நடக்குது. சில இடங்களில் மட்டும்தான் வந்து இந்த மாதாந்திர தேர்வு, முதல் மாதாந்திர தேர்வு, 2ஆம் மாதாந்திர தேர்வு நடக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், அப்படி இல்லைன்னா சைக்கிளிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் கொஞ்சம் நிறைய வைக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அரசு கல்லூரிகள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவைப்பட்டால் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. முன்னாடி வந்து ஒரு மாதாந்திர தேர்வுன்னு ஒன்று வைக்குவாங்க. இந்த 2ஐயும் இது பண்ணிவிட்டு அப்புறம் அசைன்மெண்ட் வாங்கி இன்டர்னல் மார்க் போட்டு முடிச்சிருவாங்க. அதனால் நமக்கு என்ன ஒரு பயிற்சி குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 விடைகள் கொடுத்து ஒரு கேள்வி கேட்டு 4 விடைகள் கொடுத்து அதில் ஒரே ஒரு விடையை தேர்வு செய்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடம் வந்து பேராசிரியர்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் எவ்வளவோ புத்தகம் படிப்பார்கள், நிறைய புத்தகம் படிப்பார்கள் அவர்கள். அதே மாதிரி வந்து ஒரு புத்தகத்துக்கு 4 புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பாடம் தெரியும், சப்ஜெக்ட் தெரியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த பாடத்திட்டத்திலிருந்து டேட்டா வைஸ் வைத்துக்கொண்டு தேர்வுக்கு தயாராக தெரியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இது நிறைய பேர் வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் குறைவாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது நீங்கள் நிறைவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்கிறது சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை சொல்லலாம். என்ன நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். ஆனால் நான் யதார்த்தமாக எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு தெரியுமோ அவ்வளோ விஷயங்களை சரியாக ஆராய்ந்து தான் நான் சொல்கிறேனே தவிர, எதையும் வந்து யாரையும் கூட்டி சொல்ல வேண்டும், யாரையும் வந்து தரக்குறைவாக மதிப்பிட வேண்டும் என்கிற அந்த எண்ணமெல்லாம் நமக்கு கிடையாது. இருக்கிற விஷயங்களை சுட்டி காட்டுறோம். இதில் என்ன குறை இருக்கிறது, ஆமாம் சார் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்லை நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி தான், எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு நான்லாம் எடுக்காத கொஷினா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பர் செட்டிங்லாம் நிறைய போவாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில், அப்புறம் வந்து அட்டானமஸ் காலேஜில், அந்த இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் செட்டிங்க்கு நிறைய பேர் போவாங்க.
எல்லா பேப்பருக்குமே சில பேர்லாம் வந்து கொஷின் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிலர் நான் சொல்கிறது. ஆனால் பெரும்பாலான பேராசிரியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 4 விடைகளில் ஒரு விடையை தேர்ந்தெடுக்கிற பயிற்சி அப்படின்றது இல்லை. இதுதான் வந்து யதார்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம 2-3 விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம். இப்போ பேராசிரியர்களுக்கு நல்ல சப்ஜெக்ட் தெரியும், ஆனால் அந்த 1 மார்க்கை தேர்வு செய்ய தெரியாது. இப்போ 1 மார்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10வது பேஜில் இருக்கக்கூடிய ஒரு நூல் பெயர் ஆசிரியர் பெயரையும், 15வது பேஜில் இருக்கக்கூடிய ஒரு புக்கில் ஒரு அந்த டான்ஸ்கியோட சிலபஸில் 15வது பேஜில் இருக்கக்கூடிய ஒரு நூல் பெயர் ஆசிரியரையும், அதே மாதிரி 40வது பேஜில் அல்லது 90வது பேஜில் இருக்கக்கூடிய இந்த நூல் பெயர் ஆசிரியர் பெயரை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக அப்படின்னு கேள்வி கேட்டுடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான பயிற்சி வந்து கல்லூரி பேராசிரியர்கள் எடுத்திருக்காங்களா அப்படின்னா இல்லை. சும்மா ஒரு முறை படிக்க முடியுதே தவிர, ஏன்னா பணி சுமை உங்களுக்கு தெரியாது கிடையாது. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படின்றதுனால 5 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்ற மாதிரியான பணி இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எல்லா வேலையும் அவங்களே செய்யணும் அப்படின்றதுனால இவங்களால வந்து அதெல்லாம் தொகுத்து படிக்க முடியுதா அப்படின்னா இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடியவர்களுக்கும் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும் அது வந்து கைவந்த கலை. எப்படின்னா, ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் உள்ள என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க 2வது பட்சம் தான் பார்ப்பாங்க. ஆனால் முதல் விஷயமா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு புக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புக்கில் எங்கெங்கெல்லாம் ஆத்தர் பேர் வருதோ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஒரே இடத்துல எழுதி வச்சுக்குவாங்க. எங்கெங்கெல்லாம் கொட்டேஷன் இருக்கோ அந்த கொட்டேஷன் எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்வாங்கன்னா ஒன்றா எடுத்து வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அந்த புக்கோட வரலாறு ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஆத்தரோட வரலாறை வந்து கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த கலெக்ஷன் வந்து யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுக்கிற பணி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது டேட்டா வைஸ் ஆண்டுகள் அடிப்படையில் வரிசைப்படுத்திக்குவாங்க. அந்த ஆண்டுகள் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அவங்க ஓனாக எழுதுவாங்க. எத்தனை பயிற்சி மையத்துக்கு போனாலும் அவங்க வந்து ஓனாக எழுதுவாங்க. அவர்களே வந்து சுயமாக எழுதிய குறிப்புகளை வச்சுருப்பாங்க. கடைசி நேரத்தில் அதை திரும்ப 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 பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கக்கூடியவர்களும், டிஎன்பிஎஸ்சி நீங்கள் பிஜி அசிஸ்டண்ட்டை விட டிஎன்பிஎஸ்சி ரொம்ப இதாக இருப்பாங்க, ஃபயர் மாதிரி இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க. பிஜிடிஆர்பிக்கும் குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 5 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருக்காங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பேப்பரை அதாவது மேஜர் பேப்பர் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. பாருங்கள், நார்மலாக 90 மார்க் எடுத்திருக்காங்க. 1 மார்க்கில் நார்மலாக சர்வசாதாரணமாக 90 மார்க் அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம மக்களில் யார் அந்த 90 மார்க்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம கல்லூரி பேராசிரியர்களும் அந்த 90 மார்க்கை எடுக்காமலாம் இல்லை, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. எடுத்திருக்காங்க, அந்த 90 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னீங்கன்னா, எந்த காலகட்டத்தில் எக்ஸாம் வந்து வரும் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சோ அந்த காலகட்டத்திலேருந்து முறையாக பயிற்சி எடுத்தவங்க இருக்காங்க. பயிற்சி மையத்துக்கு போனவங்க இருக்காங்க, தனியாகவே வீட்டில் உட்காந்து படித்தவங்க இருக்காங்க. என்ன சிலபஸோ அதனுடைய ஒட்டுமொத்த புக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு A to Z கையில் குறிப்பெடுத்து படித்தவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த 90 மார்க்கில் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90 மார்க்கில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர் பெருமக்கள், அதே மாதிரி வந்து தனியார் கல்லூரிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த 90+ அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுரைகளில் போதிய அளவுக்கு வந்து மதிப்பெண்கள் வரலை. அது வரலன்னா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, 10 மார்க் கீழே நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த 10 மார்க்கு கீழே போனவங்கலாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே நின்ட்டாங்க. இப்போ இந்த இடத்துல மீதி ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியை ஆல்ரெடி இவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து பிஜி அசிஸ்டண்ட்டாக 10 வருஷம் 5 வருஷம் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த இடத்துக்கு வந்து அந்த முதல் 20 இடங்களுக்குள்ளாக அவர்கள் வந்து விட்டார்கள். இது வந்து 100% உண்மை. இதற்கு நீங்கள் எவ்வளவு மறுப்பு தெரிவித்தாலும் அதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் 56 சப்ஜெக்டையும் எடுத்து பாருங்கள். நான் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அது எல்லாரையும் பார்த்துருக்கேன், எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நம்மிடம் இது வரைக்கும் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுட்டு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து தவறான தகவல் அப்படின்றது கிடையாது, சரியான தகவலும் கூட. இதை பார்த்துக்கோங்க. சரிங்க சார், இதை வந்து எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இங்கே யாருக்கு தொய்வாக இருக்கிறதோ அவர்களுக்கு அடுத்த தேர்வில் அது சரியாயிடும். ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் படிக்கிறாங்க, 6 வருஷம் படிக்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஈஸி. பிஜி அசிஸ்டண்ட் வந்து 5 வருஷம் 6 வருஷம் படித்து அவங்க கஷ்டப்பட்டு ஆல்ரெடி அரசு பணியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஈஸி. ஸோ இதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நமக்கு வந்திருக்கு.
ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்திருக்கு. இதில் பாதி பேர் என்ன செய்யலை அப்படின்னா, எக்ஸாம் வரும்னே நினைக்கல. முதல்ல கண்டிப்பாக வந்து தடை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி 2022 எப்போ வந்து தேர்வு வரும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ அந்த காலகட்டத்தில் நான் 2022 பயிற்சி ஆரம்பித்தேன். கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சி ஆரம்பித்த போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வராது அப்படின்னு பண்ணாங்க. அப்போ வந்து இந்த ஜென்ரல் பேப்பர் அப்படின்றது அது மதியானம் எழுதக்கூடிய பேப்பர் வந்து அது எதில் வரும், அவங்களுடைய மேஜரில் வருமா, அதுக்கப்புறம் வந்து தனியாக வருமா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2009 நாங்கள்லாம் வந்து யூஜிசிலே தேர்ட் பேப்பரை கட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயமே வேண்டான்னு சொல்லி நாங்கள்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கட்டுரையை கண்டிப்பாக நாங்கள் வந்து விடமாட்டோம், மதியம் எழுதக்கூடிய பேப்பர் 1 மார்க் மட்டும் தான் எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அது தடையாச்சு. அப்புறம் மறுபடியும் கேஸ் வந்தது. இப்படி நிறைய இடையூறுகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அப்படின்றதுனால அவங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு லாஸ்ட்டில் டேட் கொடுத்து அப்புறம் திரும்பவும் வந்து ஒரு செட் எக்ஸாம் வந்தால் தான் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கொடுத்தது. இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து சிரமங்கள் வருகிற போது நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்கள் எங்கே கோட்டை விட்டாங்க அப்படின்னா, ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போச்சு. அந்த தொடர்ச்சி இல்லாமல் இவர்களும் இதே மாதிரி வந்து ஒரு நல்ல டேட்டா வச்சுக்கிட்டு அற்புதமான புத்தகங்களை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 10,000 20,000க்கு ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அதை வந்து டேட்டா பேஸ் அடிப்படையில் நீங்கள் படித்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. சரிங்களா? அதில் வந்து மேக்சிமம் முதல் 20 இடங்களில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி பேராசிரியர்கள் வந்திருப்பாங்க. கூட வந்து கலந்து யாரும் வந்திருப்பாங்கன்னா இந்த 2 பேரும் வந்திருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் வந்திருப்பாங்க, அதே மாதிரி பிஜி ஆஸ்பிரண்ட்டும் வந்திருப்பாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் இப்போ வந்து நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கல்லூரி பேராசிரியர்களுக்கு இதுதான் முதல் முயற்சி அப்படின்றதுனால இப்படி தான் கேட்பாங்கன்னே தெரியாது முதல்ல பல பேருக்கு. நம்ம டெஸ்ட் பேட்ச் வச்ச அந்த காலகட்டத்தில் நான் டெஸ்ட் பேட்ச் வச்சப்போ கொஷின் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நறுமலரில் வந்து ரொம்ப கொஷின் டஃப்பாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து வராது, கொஷினுக்கு ஒரு கொஷின் என்ன இவ்வளோ பெருசு இருக்குது, இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து இது பண்ணல, நீங்கள் வந்து சும்மாவே எங்களை வந்து பீதியை கிளப்புறீங்க. நான் வந்து ஆக்சுவலாக நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உங்கள் கொஷின் பேப்பர் அட்டன் பண்ண உடனே என்னால் 50% கூட மார்க் எடுக்க முடியல. ஸோ எனக்கு வந்து என்னோடய பேமெண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் நிறைய பேர் எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன், கேட்கல. சரி ஓகே சார், உங்களுக்கு என்ன அமௌண்ட் தானே, வாங்கிட்டு போங்க சார் உங்களுடைய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல பேருக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேள்வித்தாள் வந்து போயிட்டு இவர்கள் வந்து உண்மையிலேயே தேர்வு எழுதிவிட்டு அன்னைக்கு மதியம் வந்து பேசினவங்கெல்லாம் யாருன்னா, யாரெல்லாம் ரீஃபண்ட் வாங்கிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் திருப்பி பேசினாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான இதே மாதிரி தான் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும், சில பேர் டவுட் பட்டு கூட கேட்டாங்க. அது அந்த டவுட் எழுறது எல்லாருக்கும் வந்து இயல்பான விஷயம் தான். அப்போ வந்து கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் முன்னாடியே கொஷின் இவ்வளோ டஃப்பாக தான் கேட்பாங்க அப்படின்னு தெரியும், அதே மாதிரி நீங்கள் மட்டும் எப்படி இந்த மாதிரி வந்து அசஷன் மெத்தனாலஜி அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லாம் இந்த மாதிரியான கொஷின்லாம் அப்படியே வரும். இந்த தமிழில் உறுதி கூற்று, காரண கூற்று, நிரல் படுத்துக, அப்புறம் வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக, கூற்று 1 கூற்று 2 இதை வந்து எது சரி அப்படின்ற மாதிரி இதே மாதிரி கேள்வியே கேட்டிருக்கானே, அப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா இது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா கடந்த 2006 நான் பிஜி படிக்கிற காலகட்டம் தொடங்கி ஏறத்தாழ 5 முறை நான் அந்த கட்டுரை பயிற்சி இருக்கிற காலகட்டத்திலேயே தேர்ச்சி பெற்றவன். அதுக்கு பின்னாடி செட்டு 1 மொத்தம் 6 முறை தேர்ச்சி பெற்றவன். இது சாதாரணமான விஷயம். அப்போ வந்து அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யூஜிசியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். யூஜிசி பல பேருக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். யூஜிசி பயிற்சி தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த கொஷினை வந்து கெஸ் பண்ண முடியாதா அப்படின்றதான் எங்கள் ஒரு இது. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அப்படி இருந்தது இப்படி இருந்தது, நீங்கள் வந்து உண்மையிலே வந்து உங்களுடைய கொஷின் அப்படி இருந்தது, உண்மையிலே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 2 கொஷின் நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அதை மாற்றிருக்கும் அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட எழுதுனவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் உங்கள் கொஷின்லேருந்து இத்தனை கொஷின் வந்துடுது, அத்தனை கொஷின் வந்துடுது அப்படின்னாங்க. கூடவே என்ன சொன்னாங்க அப்படின்னா இதையும் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாங்கள் பயந்தோம், இவ்வளோ கஷ்டமாக கொஷினை பார்த்து அட்டன் பண்ணிவிட்டு என்ன, நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன், கஷ்டப்பட்டு இதை அட்டன் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய கொஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் கொடுக்கக்கூடிய இந்த 100 கேள்விகளில் உங்களுக்கு 50 கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்தா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மெத்தனாலஜியை மறந்துடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு மீட்டிங் போட்டெல்லாம் சொன்னேன். வாய்ஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ வாய்ஸ் போட்டிருக்கேன்னு எனக்கே கணக்கு கிடையாது, நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்தவங்களுக்கு தெரியும்.
அவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து வாய்ஸ் போட்டேன். அப்புறம் எல்லாம் எழுதுனாங்க. ஏதோ ஓரளவுக்கு சமாதானம் அடைஞ்சு ஓரளவுக்கு சில பேர் எழுதுனாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6-10 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் அப்படி இருந்துச்சு சார், இப்படி இருந்துச்சு சார், உங்களோட கொஷின் மாதிரியே இருந்துச்சு சார், உங்களோட தரம் இருந்துச்சு சார், அந்த மாதிரி இருந்தது சார், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சார், நான் முன்னாடியே பயிற்சி எடுத்துக்கணும் சார், இதே திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன், கொஷின் அப்படின்றது நம்ம சும்மா ஏதோ எடுக்கிறது கிடையாதுப்பா, ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல என்ன மாதிரியான கேள்விகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வரும் அப்படின்றத எதிர்பார்த்து இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா வெறும் தகுதி தேர்வுக்கே வந்து அவ்வளோ கடினமான கேள்விகள் யூஜிசியில் கேட்கப்படுறானே, இது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கான ஒரு இடம் இல்லைங்களா, அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கான ஒரு இடம் இல்லைங்களா, அப்போ அதில் எவ்வளோ தகுதியான கேள்விகள் வரும் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்தோம். அதனால தான் நம்மளால் அந்த கொஸ்டினை வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பயிற்சி வந்து நம்மள யாருக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்குது, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனால் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இது மாதிரியான பயிற்சி இல்லை. ஸோ அவர்கள் தேர்வு, சில பேர்லாம் ஒரு தேர்வு கூட அட்டன் பண்ணாமையே போயிருக்கிறாங்க. அவங்களே புத்தகத்தை படித்து, அவங்க கையில் என்ன புத்தகம் இருக்கோ அதை மட்டும் படித்து 10 யூனிட்டையும் வந்து தயார் பண்ணாமல் அப்படியே சில யூனிட்டை மட்டும் பார்த்துட்டு போனவங்களும் இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து 10 யூனிட்டையும் படித்து சில பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. மெட்டீரியல் வாங்கி படிச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் படிச்சிருக்காங்க. அப்போ இதில் எங்கே நமக்கு வந்து லேக் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பிரச்சனையின் காரணமாக நான் இன்னைக்கு 100 மார்க்குக்கு கீழே இருக்கேன் அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணணும். அப்போ அதே மாதிரி வந்து இன்னும் நம்ம தகுதி தேர்வில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எவ்வளோ பேர் வந்து தகுதி தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் நான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு போனால் எவ்வளோ சேஃபு, எந்தெந்த மார்க்குள்ளே இருந்தால் எவ்வளோ சேஃப், இது எல்லாமே நான் பெரிய அளவுக்கு வந்து இந்த ஏபிடிஆர்பியில் வந்து அனலைஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது, என்னென்ன சிரமங்கள் ஏற்பட்டது அப்படின்றத சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி வந்து பிஜி அசிஸ்டண்ட்டை வந்து நான் சும்மா இதை வேணும்னே இவர் வந்து புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அந்த ஃபீல்டு நம்ம 20 இயர்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த அந்த பேசிக் தான் இவர்களை வந்து சட்டுன்னு மேலே தூக்கி விட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இருக்கணும். எங்கே வந்து திறமை இருந்தாலும், எங்கே அங்கீகாரம் இருந்தாலும் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அந்த அங்கீகாரத்தை வந்து மதிக்கப்பட வேண்டும், அதை வந்து பாராட்டணும். அது அரசு கல்லூரி பேராசிரியர்களிடம் இருந்தாலும் சரி, அதாவது கௌரவ விரிவுரையாளர் மக்களிடம் இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரி பேராசிரியர்களிடம் இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கிட்ட இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து நம்ம பிஜி அசிஸ்டன்ட் கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் எது ப்ளஸ்ஸோ அந்த ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அவர்களுடைய உழைப்பை நாம் தவறாக பேசக்கூடாது, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நம்ம வந்து தவறாக மதிப்பிடக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த தனித்தனியாக நீங்கள் இவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது நமக்கு இங்கே விஷயமே கிடையாது. 7 வயது குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையிடம் கூட நம்மிடம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அப்படின்றது ஆசிரியர்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஏனென்றால் ஆசிரியர்கள் நிரந்தரமானவர்கள். சரிங்களா? இப்போ எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம், எந்த இடத்துல வந்து நம்ம சறுக்கி விழுந்திருக்கோம், ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம இத்தனை வருஷம் சர்வீஸ் வச்சோம், ஏன் இந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல அப்படின்ற அந்த பார்வையை வந்து நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய எப்படி பார்த்தாலும் அடுத்த 6 மாதத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்தில் கன்ஃபார்மாக என்ன வரும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து போயிடும். அந்த எக்ஸாம் வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இவ்வளோ சிரமம் இருக்காது. நீங்கள் வேணா பாருங்கள், இந்த வீடியோ கூட சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக 100% அந்த இடத்துல யார் வந்து அதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் எக்ஸாம் வரும்னு தொடர்ந்து இன்னைக்கு இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க, அந்த இடத்துல கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடியவங்க யாராக இருக்கும் அப்படின்னாக்க இந்த 2 பேர் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் முதலிடமா, 2ஆம் இடமா, 3ஆம் இடமா அப்படின்றத இப்போவே முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா முதல் 2 இடத்துல ஆல்ரெடி பிஜி அசிஸ்டண்ட்டும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, குறிப்பாக குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அவர்கள் வந்து இருக்காங்க. இப்போ அவங்களோட நம்ம போட்டி போட போகிறோம். இந்த 3 பேர் தான் திரும்ப திரும்ப வராங்க. சரிங்களா? அதனால் இதை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சமகாலகட்டத்தில் வீடியோ ரொம்ப நீளமாக போகுது, அதை நான் நிறுத்தணும். சமகாலகட்டத்தில் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சார் நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ வந்து ஏபிடிஆர்பி பண்ணலாமா, நான் எம்எஸ்சி படிக்கும்போதே வந்து செட்டு பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சேலரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க, கரெக்டாக இது பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா மேக்ஸிமம் 8th பே கமிஷன் வரும்போது உங்களுடைய சேலரி அப்படின்றது வந்து இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டில்
இந்த பணியிடத்துக்கு மட்டும்தான், உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கு மட்டும்தான் சேலரியோட பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறதுனா நர்மலரில் பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்க குரூப் 1 விட அதிகமான சம்பளம் வந்து இங்கே கிடைக்குது. அதே மாதிரி வந்து பணி வந்து ரொம்ப சேஃபான ஒரு பணி. 10 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வெளியில் வர்றது, அதுவும் சில கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க 10 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கெல்லாம் வந்துடுறது, அல்லது 8:45 போயிட்டு 1 மணிக்கெல்லாம் வெளியில் வந்துடுறது. அப்புறம் வந்து மத்தியானம் 2 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் வந்து வெளியில் வந்துடுறது. அப்புறம் சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை. அப்புறம் காலாண்டு அரையாண்டு அப்படின்ற மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவ் கிடைக்கிறது. லாஸ்ட்டாக வந்து மே மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் வந்து விடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வேற பணிகள் இருக்கும், இருந்தாலும் அது ஒரு வகையான விடுப்பு மாதிரி. இந்த மாதிரி வந்து டீச்சர் அப்படின்றது வந்து அது உதவி பேராசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் இது ஒரு வகையான சேஃபான பணி அப்படின்றது வந்து இன்னைக்கு அவேர்னஸ் எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சு. வில்லேஜில் நெட்வொர்க் ஒன்று இருந்தால் போதும். இப்போ இன்னைக்கு நெட்வொர்க் இல்லாத இடமும் இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா எக்ஸாம் பற்றியும் தெரியுது. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. சில பேர் மட்டும்தான் படிப்பாங்க. அந்த அரசு ஊழியர்கள் யாரோ அவங்க மட்டுமே அவங்க பசங்களை கொண்டு போய் வெளியில் படிக்க வைக்குவாங்க. அவங்க மட்டுமே அடுத்த 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் எது எதெல்லாம் வேலை வாய்ப்பு வரும்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த கோர்ஸ் வந்து போய் சேர்த்துவாங்க. யாருன்னா ஆல்ரெடி யார் அரசு பதவியில் இருக்காங்களோ, அரசு ஊழியர்கள் இருக்காங்களோ அவங்க மட்டுமே அவங்களோட பசங்களை மட்டுமே ரொம்ப சேஃபாக நல்லா இது பண்ணிட்டு அடுத்த 5 வருஷத்தில் எதை படித்தா இவங்க வந்து சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் இருக்கு, எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்கு, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அகாடமி வந்து நிறைய இருந்திருக்கு, எக்கச்சக்கமான அகாடமி இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம சொன்ன இந்த 3 விஷயத்த வந்து கொஞ்சம் மனசுல நிறுத்துங்க. ஒண்ணு, நம்ம சொன்னது திரும்ப நான் நிறைவு செய்யறேன். முதல் விஷயம் வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், 2வது பாத்தீங்க அப்படின்னா பிஜி அசிஸ்டன்ட், அடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியர். சரிங்களா? இப்ப இந்த 3 பேர்ல அடுத்த தேர்வுல யார் முன்னாடி வர போறீங்க, யார் வந்து போறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்றதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்கு. சரிங்களா? அதனால இது வரைக்கும் இந்த 100 மார்க்குக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில வாய்ப்புகள் வந்து வரலாம். அது தமிழக அரசினுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த 4000 அப்படின்றது ஏதாவது பண்ணுவாங்களா, அல்லது இந்த இதுல ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் விரைவில். நேற்று முந்தா நாள்லாம் மீட்டிங் நடந்திருக்கு, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரோட எல்லாம் மீட்டிங் நடந்திருக்கு. அதே மாதிரி சைலண்டா சிவிக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கிற மாதிரியான சில தகவல் எல்லாம் வருது. அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அது 2708 பணியிடங்களா அல்லது 4000 பணியிடங்களா என்பதை பொறுத்து கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா மாறலாம். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து ஆசிரியர், பேராசிரியர், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.